செவியிலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரோ பரனை காக்க வல்லோ. விசுவாசத்தை ஒரு நாள் விட்டு விடாதே. உன் அவிசுவாசத்தை இல்லாமலாக்கி விசுவாச பிரயாணம் செய்யுங்கள். விசுவாசியே, உன் விசுவாசத்தினாலே இன்னும் சில வினாடிகளிலே கர்த்தருடைய அற்புதங்களை செய்ய போகிறார். கர்த்தருடைய கரம் உன்மேல் நீட்டப்படும். தேவனுடைய கிரியையை பார்ப்பாய். தேவனால் வருகிற விடுதலை நிச்சயம். கானானிய பெண்ணுடைய விசுவாசமானது இஸ்ரவேலுக்குள் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கண்டதே இல்லை. எஜமானனே, என் பிள்ளை படுகிற கஷ்டத்தை நினைச்சு நீர் விடுவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். யாரும் என்னை கண்டுகொள்ளவே இல்லை. என் சத்தமும் காதுகளில் எட்டவும் இல்லை. உம்மை இவ்வளவு தூரம் பின்தொடர்ந்தும் எனக்கு பயன் இல்லை. தன் இதயத்தில் ஒரு நாளும் அவிசுவாசப்படவே இல்லை. என் இயேசு வல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு பெரியவர். அவரை விசுவாசித்து புறப்பட்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாய் எனக்கு அற்புதம் நடக்கும். இதோ பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு நான் போடக்கூடாதே. ஆனாலும் இயேசுவே, மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே இந்த நாய்க்குட்டிகள் எல்லாம் பசி ஆற்றுமே சாமி. அந்த ஒரு துண்டு போதும்பா என்ற விசுவாசம். உனக்குள் அவிசுவாசத்தை ஒரு நாளும் கொள்ளாதே. கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும். தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். நம்முடைய சபையை ஆசீர்வதிக்க முடியும். நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் நம்மை பெருகவே பெருக பண்ணுவார். தேவனுடைய பிள்ளை நீ அறியாததும் உனக்கு கெட்டாததுமான பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். உன்னை வெளிநாட்டுக்கு ஆண்டவர் கர்த்தர் கொண்டு போவார். கர்த்தருடைய அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். நினைத்து பார்க்காத தேவனுடைய துறவு உங்களுக்காய் திறக்கும். நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். விசுவாசியுங்கள். புதையல்களையும் பொக்கிஷங்களையும் நான் உனக்கு தருவேன். இது நான் உனக்கு செய்யும் காரியம், அது ஆச்சரியமாயிருக்கும். உன் வலை கிழியத்தக்க ஆசீர்வாதத்தை, நன்மையை உனக்கு கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். மனம் சோர்ந்து போகாதே. இவ்வளவு கால ஆண்டவருக்காக நின்று என்ன பயன், விசுவாசித்து என்ன பயன் என்று அவிசுவாசத்தை சொல்லாதே. விசுவாச அறிக்கை செய். விசுவாசத்தை பேசு. அப்பொழுது கர்த்தருடைய கை உனக்காக நீட்டப்படும். அவருடைய கை குறுகி போகவில்லை. அவர் கிரியை செய்வார். நிச்சயம் அற்புதங்கள் நடக்கும். நிச்சயமாய் நடக்கும். நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ஆமேன் சொல்லுங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற பரிசுத்தவான்களை போல் உங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருங்கள். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, கர்த்தரின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. நான் கர்த்தருக்குள் உறுதியாயிருப்பேன். கர்த்தருக்குள் திடனாயிருப்பேன். நான் கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருப்பேன். ஆமென் சொல்லுங்க. சோதனை வாரும் வேளையில் சோர் கேட்கும் செவியிலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரோ பரனை காக்க வல்லோ.